ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இது ஒரு ஸ்பெஷலான வீடியோ. எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் நிஃப்டி எக்ஸ்பைரியை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். சாரி, வீடியோ நேற்றே வந்துருக்கணும். ஸோ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ ஒரு சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். லைக் ஸ்கியூலேருந்து, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேருந்து, ஏன் மார்க்கெட் ஏறிச்சு, ஏன் குறிப்பாக வந்து எக்ஸ்பைரி அன்றைக்கி இந்த மாதிரி ட்ரபிள் கொடுக்கணும். நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் 5 நாளில் மட்டும் கிட்டத்தட்ட நியர்லி 8% மேலே மார்க்கெட் வந்து ஏறி இருக்குது. நான் நிஃப்டியாக சொல்கிறேன், பேங்க் நிஃப்டி வேறு கதை. ஏன்னா அவன் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாகவே ஏறிக்கிட்டு இருந்தாங்க. எஸ்ன்பா. ஸோ அந்த எக்ஸ்பைரி பற்றின ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ரொம்ப நல்லா இருக்கும்போது வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ இந்த ஒரு வீடியோவை பார்க்கலாம். எஸ் நண்பா. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பைரி ஆக்சுவலாக ஒரு வித்தியாசமாக இருந்தது அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ நான் எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நாள் கரெக்டாக புதன்கிழமைன்னு நினைக்கிறேன், புதன் ஈவினிங் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்ட்டு அந்த ஸ்கியூவை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். லைக் மார்க்கெட் வந்து ஒரு 100-150 பாயிண்ட் கீழே விழலாம் அப்படின்றது தான். பட் மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கியூ கரெக்டாக புதன்கிழமை வந்து மாறி இருந்தது. ஒரு ஃப்ளாட் டு அப்சைடு இருந்த அந்த ஸ்கியூ வந்து இட்ஸ் டர்ன் டு டவுன் சைடு. அதாவது ஒரு ஃப்ளாட்டாக மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக டவுன் போகும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ரேர் ஃபினாமினா, ஒரு ரேரான ஒரு விஷயமாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 750 பாயிண்ட்ஸ், ஒரு 3% மார்க்கெட் இறங்கும்போது கூட இந்த மாதிரி ஸ்கியூ வந்து நமக்கு பயமுறுத்தலை. பட் ஒரு வால்டிலிட்டி நல்லா கிராஷ் ஆகியும் ஏன் இந்த மாதிரி ஸ்கியூ மாறுச்சு அப்படின்றது வந்து கண்டிப்பாக எனக்கு தெரியலை. அந்த ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அன்றைக்கி ஆமாம் நமக்கு ஒரு 130 பாயிண்ட் 140 பாயிண்ட் வந்து கேப், அதாவது மார்க்கெட் டவுன் ஆச்சு. 23,300 வரைக்குமே போச்சு. மார்க்கெட்டு அங்கவே தான் நிற்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு 2,200 என்னமோ ப்ராஃபிட் பண்ணியாச்சு. இன்னொரு அக்கௌண்ட்டில் தான் வச்சு செஞ்சிருச்சு. அதுவே 4,000 ப்ராஃபிட்டில் இருந்தது அந்த டைம் காலையில். பட் அதை நான் ஓட விட்டு அது வேணும்னே வந்து பார்த்திங்கன்னா 7,000 லாஸ் கொடுத்தா மாதிரி ஆகிப்போச்சு. 1:1 வெளியே வந்துட்டேன். ஓகேங்களா? பட் அதை எட்ஜெலாம் வாங்கியிருந்தோன்னா சூப்பராக பக்கா பண்ணியிருக்கலாம். பட் மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் போகுன்ட்டு எதிரே பார்க்கல. ஸோ 23,300 எடுத்த ரேலி தான். ஆக்சுவலாக 23,300 கோடிக்கணக்கில் கால் ஆப்ஷனில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. 350 ஹெவியாக இருந்தது. 400-450 சொல்லிட்டு எல்லா கால் ஸ்ட்ரைக்லையுமே ஹெவியான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்க முடிஞ்சது. இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கூட இந்த மாதிரி ஸ்ட்ரைக்ஸில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க, ஏன் மாட்டியிருந்திருப்பீங்க, ஏன் நீங்களுமே செல் பண்ணியிருந்திருப்பீங்க. செல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அன்னையோட டே ரொம்ப வந்து டஃப்பாக இருந்திருக்கும். அப்படி தான் நான் இந்த ஸ்கியூவில் சொல்லியிருந்தேன். 23,500 தான் உடச்சா மார்க்கெட் வந்து பயப்படும்ன்ட்டு. ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி அந்த 23,500 உடச்சதுக்கப்புறம் தான் அதோடைய ருத்ர தாண்டவமே இருந்ததுன்னு சொல்லலாம். லைக் நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிபி டைனமிக்கில் கூட கரெக்டாக இங்கே நம்ம பார்த்தோன்னா ஒரு ஐடியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 23,550 தான். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நான் இந்த இதை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம எடுத்து விட்டால் தெரியும். ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா 23 அந்த 500 கிட்ட தான் இந்த இது இருக்குது. ஓகேங்களா? இந்த பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த 23,500 தான் நிறைய கால் ஆப்ஷனில் ஹெவியாக இருந்தது. ஓகேங்களா? இது ஏன் வந்து இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் உடச்சி மார்க்கெட் இவ்வளோ வேகமாக போச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இந்த போன வாரம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து டெய்லி 2% ஏறிச்சு. நீங்கள் போய் பாருங்களேன். டெய்லி 2% ஒரே ஒரு நாள் மட்டும் 110 பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி 4 நாளில் 8% மார்க்கெட் ஏறியும் இந்த 23,500 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து சாலிடாக இருந்தது. பிகாஸ் வந்து மார்க்கெட் மேபி இங்கே நிற்கும் அப்படின்ட்டு நினச்சாங்களா இல்லைன்னு தெரியல. ஒன்ஸ் அது உடைக்கும் போது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதனால் இது பண்ணிக்க முடியல. எவ்வளோ வேகமாக ஏற முடிஞ்சோ அவ்வளோ ஏற முடிஞ்சது. நான் அந்த 23,600 வெளியே வரும்போதே வெளியே வந்துட்டேன். மேபி எனக்கு இப்படி நடக்கும். எங்கே நான் வெளியே வரேன்னா மார்க்கெட் அங்கேருந்து யூட்டன் அடைக்கும்னு நினச்சேன். நல்ல வேலை, மார்க்கெட் அங்கேருந்து 250 பாயிண்ட் மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து ஒன்றுமே சொல்கிறது கிடையாது. ஸோ இந்தியா விக்ஸு ஒரு சில இடங்களில் இல்லை மார்க்கெட் வந்து யூட்டன் தான் அடிக்கும் அப்படின்ட்டு கூட ஒரு சில விஷயம் காட்டுச்சு. ஓகேங்களா? நான் உங்களுக்கு காட்டுறேன். அது ஒன்றும் கிடையாது. இந்த இடம் கரெக்டாக விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் ஆச்சு. கரெக்டாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் ஒரு 12 காலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7-8% இந்த விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் ஆச்சு. இது கிராஷ் ஆகணும் அப்படின்றது வந்து அவசியமே கிடையாது. எவ்வளோ தூரம் ஒரு 5% கிராஷ் ஆச்சு அப்படின்னா, ஏன்னா இந்த ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருந்தது. இந்த 23,500 கால் ஆப்ஷன்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ₹4 ₹5 தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோ தூரம் கம்மியாக தான் இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு. ₹250 ₹350 மேலே வந்து அன்றைக்கி போயிருந்தது. 23,600 700 இந்த ஆப்ஷன்லாம் ரொம்ப கம்மியான ப்ரீமியம்
ப்ரீமியம் இருந்தது. எப்போ? இந்த ஒரு வால்டாலிட்டி டைமில். அது கிராஷ் ஆகும்போது நல்லாவே கிராஷ் ஆச்சுங்க. 23,600 700 கால் ஆப்ஷன்லாம் ₹60 இருந்த கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சடால்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுனில் அது வந்தது ₹20 கிட்ட வந்தது. ஸோ அங்கேயே கூட எக்ஸிட் ஆகியிருந்திருக்கலாம். மேபி வந்து அப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த 23,700 கிட்ட தான் இருந்தது. மேபி நிறைய பேர் அதை வந்து யூஸ் பண்ணி வெளியே இருந்திருப்பாங்க. வெளியே வந்துட்டு தான் அகெயின் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஷார்ட் கவருக்கு உள்ளே போச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த மார்க்கெட்டோட ஏற்றம் வந்து எதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி தான். நீங்கள் போய் பேங்க் நிஃப்டி எடுத்து பாருங்களேன். அவன் 54,400 சொச்சம் போயிருந்தான். இதுதான் வந்து ஆல் டைம் ஹை பேங்க் நிஃப்டி. என்னங்க பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹை இருக்குது, பட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் 23,850 தான் இருக்குது. இது ஆல் டைம் ஹை இல்லையே. நிஃப்டி போனது கிட்டத்தட்ட 26,250 350 என்னமோ ஒரு பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பாயிண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு சில செக்டார்ஸ் லைக் வந்து முதல்ல வந்து ஐடி சொல்லலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸு. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த எஃப்எம்சிஜி செக்டார்ஸு. இது எல்லாமே வந்து பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை இன்னும். ஸோ இதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணால் தான் கண்டிப்பாக பேங்க் நிஃப்டிக்கு நிகராக வந்து இருக்கும். ஒன்று புரிஞ்சுக்குங்க, இப்போது உங்களுக்கு எஃப்ஐ வாங்குகிற எல்லா ஸ்டாக்குமே கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸ் தான். இது வந்து துளியும் கூட இது கிடையாது. அவனுக்கு வேணான்னா குப்பையில் போகிற மாதிரி போட்டு போயிடுவாங்க. அவனுக்கு வேணும் அப்படின்னா அது ஆல் டைம் ஹையை கூட அவங்க பார்க்க மாட்டாங்க. பிகாஸ் அவன் வாங்குறது தான் புது ஆல் டைம் ஹை அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதுதான் இந்த மார்க்கெட் ஏறினதுக்கான காரணம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக ஏறுது. ஓகேங்களா? 1 கோடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ₹20. அவன் ₹100 இருக்கிற புட் ஆப்ஷனை ரொம்ப கம்மியான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேயே அடிக்கிறான். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டு. இது வந்து லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து தெரிஞ்சுது. ஸோ இந்த மணி தான் அவன் தொடர்றது எல்லாமே இந்த மணி புட் ஆப்ஷன் தான். இது எப்படி இது தெரிஞ்சதுனால தான் மேபி அந்த 23,600க்கு வரும்போதே நான் வெளியே வந்துட்டுன்னு தெரியல. ஓகேங்களா? அங்கே கேப்பே அவங்க கொடுக்கல. ஸோ அதனால தான் நீங்கள் அந்த கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இறங்குறது 5 கேண்டில் இறங்கும், பட் ஏறுறது பார்த்திங்கன்னா ஒரே கேண்டில் ஏறும். ஸோ இது காரணம் என்ன அப்படின்னா ஷார்ட் கவர் தான். இந்த ஷார்ட் கவர் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்து ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம். கண்டிப்பாக லாஸஸ் வந்து தொடருது. எனக்கு இந்த ஏதோ இந்த டெய்லி எக்ஸ்பைரி முடிஞ்சு ஒரு 4 மாதம் ஆகுதுல்ல, இந்த 4 மாதம் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ண முடியல. இது வந்து உண்மை. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ஒரு மாதிரி வந்து கஷ்டமாக தான் இருக்குது. இது வந்து என்ன அப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு 4 ட்ரேடில் கஷ்டப்பட்டு எடுக்கிறது ஒரே ட்ரேடில் போகிற மாதிரி இருக்குது. இது வந்து செல்லிங்க்கு இப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை, பெருசாக வந்து இல்லை. ஓகேங்களா? ஏன்னா நம்மளால் இங்கே வால்டாலிட்டி நம்மளால் மேனேஜ் பண்ண முடியல, இந்த லார்ஜ் சைஸை மேனேஜ் பண்ண முடியல. இதுதான் உண்மை. ஸோ வேறு எதுவும் கிடையாது. ஸோ உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்குது இந்த போஸ்ட் இந்த டெய்லி எக்ஸ்பைரிக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுதான் அந்த நிஃப்டி எக்ஸ்பைரி அந்த ஒரு மாதிரி மார்க்கெட் இருந்துக்கிறதுக்கான காரணம். ஸோ செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன பாயிண்ட் நான் சொல்ல வந்திருக்கேன்ட்டு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.